ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பச்சை பயிறு மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். பச்சை பயிர் மசாலா செய்கிறதுக்கு ஒரு குக்கரை அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் விட்டு கடவுள் பருப்பு, சோம்பு, சீரகம், வெங்காயம் எல்லாம் போட்டு தாளிச்சுக்கோங்க. வெங்காயம் வதங்கும் போதே கொஞ்சோண்டு குழம்பு மசாலாத்தூள், கரம் மசாலாத்தூள் எல்லாம் போட்டு வதக்கிக்கிறணும். இந்த பச்சை பயிரை வறுத்து வச்சுக்கோங்க. வறுத்து வச்சு கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க. நம்ம இந்த வெங்காயம் இது கட் பண்ணுற நேரத்துக்கு வரைக்கும் அது ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அந்த தண்ணியிலே இருக்கட்டும். அப்புறமா இதில் குழம்பு தூள், கரம் மசாலாத்தூள், கொஞ்சம் உப்பு எல்லாத்தையும் போட்டு வதக்கி விட்டுரும். இந்த பச்சை பயிர் மசாலா நம்ம சைட் டிஷ்ஷாகவும் சாப்பிட்டுக்கரலாம். அப்படி இல்லைன்னா காலையில் டிஃபனாகவும் சாப்பிட்டுக்கரலாம். கொஞ்சம் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் வதக்கிட்டு வதக்கும் முறை குழம்பு தூள் கொஞ்சம், கரம் மசாலா தூள் கொஞ்சம் போட்டு வதக்குங்க. அப்புறம் ஊற வச்சுருக்க அந்த பயிரை தூக்கி இதில் கொட்டிட்டு கொஞ்சம் தண்ணி, அது மூழ்கிற அளவு கொஞ்சம் தண்ணி விட்டுக்கோங்க. அந்த ஊற வச்சுருந்தோம் பார்த்திங்கன்னா, அந்த தண்ணியே போதும். அதை அப்படியே அதில் தூக்கி ஊற்றிட்டு தேங்காய் கொஞ்சம், தேங்காய், பூண்டு, சோம்பு, சீரகம், பெருஞ்சீரகம்னு சொல்லுவோம் பார்த்திங்களா, அது சீரகம், பெருஞ்சீரகம், பூண்டு இதையும் அரைச்சி அதில் அப்படியே சேர்த்துருங்க. சேர்த்து இதை கலந்து குக்கர் மூடி போட்டு ஒரு 3 சவுண்டு விட்டிங்கன்னா போதும், வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ குக்கர் சவுண்டு போயிடுச்சு. இப்போ எடுத்து பார்ப்போம். நல்லா அப்படி பூ மாதிரி வெந்திருக்கு பாருங்கள். இது நீங்கள் லெமன் சாதம், புளியோதரை அந்த மாதிரி சைட் டிஷ்ஷாகவும் சாப்பிட்டுக்கலாம். சும்மா வெறுமையாக சாயந்தரம் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்டுக்கலாம். குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸுக்கு நீங்கள் கொடுத்து விடலாம், நல்லாயிருக்கும். செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாய். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.